பிந்துகோஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல நடிகையாக பார்க்கப்பட்டவங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு வரல அப்படின்னதுமே என்ன செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா, இவங்க தங்கியிருக்கக்கூடிய விடுதிக்கு வந்திருக்காங்க. அதில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக நிறைய விஷயங்களை வந்து எல்லாருமே ஸ்பான்சர்ஸு, அதுக்கப்புறம் நடிகர் நடிகைகள்னு பண்ணி வந்துட்டு இருந்தாங்களாம். அதனால் இப்போ அவங்க பயன்படுத்திய உடைகள், அவங்களுடைய சொந்தமான சில விஷயங்கள் எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆசிரமத்தில் அவங்கள பார்த்து வந்தவங்க யோசிச்சிருக்கிறாங்க. அதற்கப்புறமாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சமீபத்தில் கூட சில செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த சூழ்நிலையில் இப்போ பிந்துகோஸ் அவர்கள் காலமாக இருக்கிறது ரொம்ப வேதனையை கொடுக்குது. நம்மளுடைய சார்பாகவும் பிந்துகோஸ் அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். மிகப்பெரிய அளவில் இப்போ இந்த விஷயமானது பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. அவங்க பயன்படுத்தின ஆடைகள் எல்லாத்தையுமே அங்கே ஆசிரமத்தில் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துடலாம். பிந்துகோஸினுடைய நெருங்கிய தோழிகளே இருக்கிறாங்களாம். எப்போவுமே அவங்களுக்காக நிறைய விஷயங்களை பிந்துகோஸ் பண்ணுவாங்களாம். அதனால் இப்போ இருந்தே அவங்க பயன்படுத்தின உடைகள், அதற்கப்புறம் அவங்களுடைய அந்த ஆபரணங்கள் எல்லாத்தையுமே ஆசிரமத்தில் அவங்க தங்கியிருந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுத்துட்டாங்களாம். இது ஒரு பக்கம் இருக்க, டிராகன் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் தமிழ் சினிமாவில் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எல்லோராலையும் வரவேற்கப்பட்ட ஒரு படமாக இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த திரைப்படம் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து நம்மளை லைஃப்பில் வந்து பாதிப்படைய வைக்கும், அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பல விஷயங்களை அந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் ரசிகர்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் இப்போ அது ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னும், எந்த மாதம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகமாக இருந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் என்ன இருக்குது அப்படின்னா, மார்ச் 21ஆம் தேதிக்கு மேலே இப்போ வந்து இந்த படமானது வெளியிட போகிறாங்க அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.